So good evening students, today we will see the current affairs analysis dated from 8th January 2026. The first article related to the NAT grid. So NAT grid நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். NAT grid வந்து National Grid for Intelligence Grid. So 2008ல after 26/11 attack, terrorist attack நடந்தது பிறகு 2009ல 2008 அட்டாக்கான மெயின் ரீசன் நம்ம மானிட்டரிங் பண்ணதில் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால தான் 2009ல the policy makers, the government want to create national intelligence grid அப்படின்ற ஒன்று உருவாக்கணும். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா கலெக்ட் டேட்டா, கொலைட் த டேட்டா அண்ட் டெசிமினேட் அப்படின்றது கலெக்ட் பண்ணுவாங்க, அதை அனலைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் எந்த ஒரு லைக் சஸ்பீஷியஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்றப்போ தட் இஸ் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, இடி, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ரா, ரிசர்ச் அனாலிசிஸ் விங், தென் என்சிபி, அப்புறம் எஃப்ஐயு ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட், அப்புறம் டிஆர்ஐ டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ். இந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கு வந்து அது ஹேண்ட் ஓவர் பண்ணப்படும். ஸோ அவங்க இந்த டேட்டாஸ் எடுத்துக்க முடியும். இது எந்தெந்த டேட்டாஸ்னால் ஆதார் டேட்டா, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, அப்புறம் பேங்க் ஃபினான்ஷியல் டேட்டாஸ், பேங்கிங் நம்ம வச்சுருக்கக்கூடிய அது மாதிரி பிஎன்ஆர், ரயில்வே பிஎன்ஆர், ஏர்லைன் பிஎன்ஆர், பாஸ்போர்ட்டு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். எமிக்ரேஷன்ஸ் டேட்டாஸ் எல்லாமே இதுக்குள்ளாடி இதை கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து என்பிஆர் டேட்டா வாஸ் ஆடட், அதான் இப்போ வந்து இந்த ஆர்டிக்கிள் வந்திருக்கு. ஸோ இதிலேருந்து வரக்கூடிய டேட்டாஸ், இதில் நம்ம புக் பண்ணக்கூடியது எல்லா ஹோட்டல் புக்கிங்ஸ் எல்லா டேட்டாஸும் இங்கே கலெக்ட் ஆகும். அப்புறம் கொலேட் பண்ணுவாங்க. சஸ்பீஷியஸ் இருந்தால் தே வில் ஹேண்ட் ஓவர் டு தி டிபார்ட்மெண்ட். சீனியர் லெவல், எஸ்பி லெவல், எஸ்பி ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் இது ஹெட்டாக இருப்பாங்க. ஸோ ஸ்டேட் போலீஸும் இந்த டேட்டாஸை எடுத்துக்க முடியும் வித் கன்சன்ட். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் தெர் ஆர் டூல்ஸ் ஆல்சோ. ஸோ சர்ச் பண்ணுற அனாலிட்டிக்கல் சர்ச் பண்ணுறது தெர் ஆர் டூல்ஸ். நம்ம இப்போ நியூஸ் வந்ததுக்கு என்பிஆர் டேட்டா எடுக்கிறது சிட்டிசன்ஷிப்பை செக் பண்ணுறதுக்கு, ஸோ பாப்புலேஷன் ரெஜிஸ்டரில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எடுக்கிறது, சிட்டிசன்ஸோட ரைட்ஸ் வந்து இன்ஃப்ரிஞ்ச் ஆகும் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். About Article 21, you people know right to privacy. அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். NAT grid படிச்சுக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அண்ட் செகண்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி எமிஷன் டார்கெட்ஸ். நம்ம வந்து பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட் வந்து கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட் 2015ல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 21ல் டிசைட் பண்ணப்பட்டு நம்ம 2018ல் சைன் பண்ணோம் அண்ட் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். நம்ம வி ஆர் த பார்ட் அண்ட் வி ராட்டிஃபைட் இட். இப்போ இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நடைமுறைப்படுத்துதல் என்னென்ன சிக்கல்களை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்றது, கரெக்டாக நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கோமா அப்படின்றத இந்த எடிட்டோரியல் பேஜோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்தியாஸோட ப்ராக்ரஸ், கிளைமேட் டார்கெட், பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச், இதில் நம்மளோட. ஸோ இந்த கண்டெக்ஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா வி ஹாவ் ரெடியூஸ்ட் அவர் கார்பன் எமிஷன் இன்டென்சிட்டியை வந்து குறைச்சிருக்கோம். பட் அப்சல்யூட்டாக கார்பன் எமிஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கான்னு கேட்டாச்சுன்னா நோ. தட் இஸ் ஓவரால் எமிஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றேன். எக்ஸாம்பிள் இன்டென்சிட்டின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி 1 ton ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் 1000 கார்ஸ்னு வச்சுக்கோங்க. 1000 கார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 1 ton. அதான் அவங்க வந்து கம்பெனியோட அப்கிரேட் டெக்னாலஜி, அவங்க க்ளீன் எனர்ஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக நிறைய எமிஷன் ரிடக்ஷன்ஸ், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி எல்லாமே வந்து க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா த இன்டென்சிட்டி வில் பி ரெடியூஸ். அப்படின்னா அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து லைக் 0.5 டன்னாக மாறும். ஸோ த இன்டென்சிட்டி வந்து இதான் இன்டென்சிட்டி. ஸோ இன்டென்சிட்டி வந்து குறைக்கிறாங்க. ஆர்டிக்கிள் என்ன சொல்லுது அப்படின்னா அப்சல்யூட் ரெடக்ஷன் ஆஃப் கார்பன் எமிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரெடக்ஷன் ஆகலை அப்படின்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் அன்றைக்கி 100,000 கார்ஸ் தயாரித்தவங்க இன்றைக்கி 2000 கார் தயாரிக்கிறாங்க.
அப்போ அவங்க இன்டென்சிட்டியை குறைக்கிறாங்க. பட் 2000 கார்ஸ் அப்படின்றப்போ த சேம் கார்பன் டை ஆக்சைடு வில் பி ரிலீஸ்ட். அதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இந்தியாவோட ஜிடிபி இஸ் இன்க்ரீஸிங், இந்தியா இஸ் க்ரோயிங். ஸோ அப்போது கண்டிப்பாக அந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இன்டென்சிட்டி குறைஞ்சிருக்கே தவிர பட் வி ஆர் லைக் ரிலீஸிங் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அதுக்கான மெஷர்ஸை நம்ம கரெக்டாக பண்ணலை அப்படின்றது. அப்சல்யூட் எமிஷன் இஸ் இன்க்ரீஸிங். ஸோ கார்பன் டை ஆக்சைடு ரெடக்ஷன் பண்ணுறதுக்கு கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 21 நம்ம எடுத்த சில தீர்மானங்கள் என்னென்ன முடிவெடுத்தோம். ஸோ திஸ் பார்ட்டி ஸ்பெசிஃபிக் இருக்கா விசிபிலிட்டி? ஓகே. ஸோ கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 21 2015 பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட் நடந்ததுக்கு பிறகு when we signed it we made some nationally determined contribution. அப்படின்னா நம்மளே வந்து சில முடிவுகளை எடுத்தோம். தட் இஸ் 33லேருந்து 35% கார்பன் இன்டென்சிட்டியை குறைக்கிறதுக்கான டார்கெட்டை நம்ம எடுத்திருந்தோம் 2030க்குள்ளாடி. அது மாதிரி ஃபாசில் ஃபியூவல்ஸ், நான் ஃபாசில் ஃபியூவல் இன்ஸ்டாலேஷன் 40%. நம்ம இந்தியாவில் ஃபாசில் ஃபியூவல் அல்லாத இன்ஸ்டாலேஷன், தட் இஸ் சோலார் பவர்ஸ், ரினியூவபிள் எனர்ஜி கேட்டகரியில் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது ப்ரொடக்ஷன், அது வந்து 40% நம்ம கொண்டு வரோம். 175 ஜிகாவாட்டுக்கான க்ரீன் எனர்ஜி, தட் இஸ் ரினியூவபிள் எனர்ஜி வந்து நம்ம நான் ஃபாசில் ஃபியூவல் பேஸ்லேருந்து எடுப்போம். அப்புறம் 2.5லேருந்து 3 பில்லியன் டன்ஸுக்கான கார்பன் டை ஆக்சைடு சீக்வஸ்ட்ரேஷன் பண்ணுறதை டார்கெட் வச்சுருந்தோம், காடுகளை உருவாக்குறது மூலமாக. நேற்றுக்கு இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 26 ரீசெண்டாக நடந்தது. தட் இஸ் கிளாஸ்கோவில் நம்ம இதை ரினியூ பண்ணியிருக்கோம். கிளாஸ்கோ. ஸோ இன்டென்சிட்டி என்னன்னு தெரியும் உங்களுக்கு, எமிஷன்ஸ் லெவல் இப்போ தெரியும் உங்களுக்கு. கிளாஸ்கோவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட இந்த 175 ஜிகாவாட் டார்கெட் வச்சுருக்கோம் இன்க்ரீஸ் பண்ணுற ரினியூவபிள் எனர்ஜி. அப்புறம் 15% we will create our energy from renewable energy. இதை 40லேருந்து 50 ஆக்கியிருக்கோம் நம்மளோட இன்ஸ்டலேஷன் ஃப்ரம் தி ரினியூவபிள் எனர்ஜி கேட்டகரி, தட் இஸ் சோலார் பவர்ஸ் எக்ஸெட்ரா. இன்ஸ்டலேஷன்னா நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறது நம்மளோட ப்ரொடக்ஷன்ஸ். தென் 45%, 33% இன்டென்சிட்டி வந்து 45% கார்பன் டை ஆக்சைடு இன்டென்சிட்டி வந்து குறைக்கிறது. இது இன்டென்சிட்டி பேஸ் லைன் வந்து இங்கே 2005, இங்கேயும் 2005 தான். ஏன்னா நம்ம இதை அச்சீவ் பண்ணிட்டோம் 2025, லாஸ்ட் இயர் நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ நெட் ஜீரோ பை 2070. ஸோ இதான் நம்ம கிளாஸ்கோவில் ரினியூ பண்ணது. ஸோ வாட் ஆர் த பாசிட்டிவ்ஸ்? நம்ம இந்த 2 அக்ரிமெண்ட்ஸ்லேயும் நம்ம பாசிட்டிவ் என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, கார்பன் இன்டென்சிட்டி, எமிஷன் இன்டென்சிட்டியை வந்து 36% நம்ம ரெடியூஸ் பண்ணியாச்சு 2030க்கு முன்னாடி. தட் இஸ் 2020 டைம்லேயே உங்களுக்கு வந்து கார்பன் இன்டென்சிட்டி வந்து கம்மியாயிருச்சு. தென் ரினியூவபிள் எனர்ஜி டார்கெட்ஸும் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். 43% நம்மளோட சோலார், ஹைட்ரோ, ரினியூவபிள் எனர்ஜி இன்ஸ்டாலேஷன் வந்து அதிகமாகிருச்சு. ரீச் 50% பை 2025 நம்ம ரீச் பண்ணுவோம். அதான் முடிச்சிட்டோம். 43% ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ கிட்டத்தட்ட 51% பக்கத்தில் வந்துட்டோம். நான் ஃபாசில் கெப்பாசிட்டி, லோ கார்பன் சர்வீசஸ் கம்பெனிஸ் எல்லாமே இன்றைக்கி லோ கார்பன் சர்வீஸ், தட் இஸ் டிஜிட்டல் சர்வீசஸ் அதிகமாக போனதுனால, இல்லைனா எல்இடிஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம இன்றைக்கி எல்லாமே வந்து கார்பன் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. தென் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் உஜ்வாலா திட்டம், உஜாலா தட் இஸ் உன்னத் ஜோதி அஃபோர்டபுள் லைட்னிங் ஆக்ட் மூலமாக இன்றைக்கி ஃப்ரீ கம்மியான ரேட்டில் சப்சிடைஸ் எல்இடிஸ் கொடுத்துட்ருக்கோம். பேட் சிஸ்டம், பெர்ஃபார்மன்ஸ் அச்சீவ் ட்ரேட், எந்தெந்த கம்பெனிஸ் எமிஷன்ஸ் அதிகமாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு, எந்த கம்பெனிஸ் எல்லாம் ரெடக்ஷன் பண்ணுறாங்களோ தே வில் கெட் அ சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட் அவங்க சேல் பண்ணிக்க முடியும். அதான் பெர்ஃபார்ம் அச்சீவ் ட்ரேட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இதெல்லாமே அச்சீவ்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு திஸ் பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட். ஆனால் கன்சர்ன்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்துட்டு 2020 நம்மளோட கார்பன் டை ஆக்சைடு க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2959 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலண்ட் நம்ம ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கும் அதே தான் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். த பாப்புலேஷன் இஸ் க்ரோயிங்,
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரி, ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் நம்மளோட இன்டென்சிட்டி வந்து கம்மி பண்ணுறோம். ப்ரொடக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்மளோட கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் ஸ்டில் ரிமைன்ஸ் த சேம். நான் உங்களுக்கு ஏற்கனவே முதல்ல எழுதி காமிச்சது தான். இன்டென்சிட்டி கம்மி பண்ணியிருக்கோம், ஆனால் ப்ரொடக்ஷனால் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் கால்ட் அஸ் பார்ஷியல் டீகப்ளிங்னு பேர். அப்புறம் திஸ் இஸ் ஃபஸ்ட் ப்ராப்ளம். செகண்ட் வந்துட்டு நேஷ்னல் ஆவரேஜ் மாஸ்க் செக்டார். இப்போது நிறைய கம்பெனிஸ் இருக்குது இந்தியாவில். ஆவரேஜாக பிக் பில்லியன் கம்பெனிஸ் எல்லாமே வந்து கார்பன் எமிஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஆவரேஜாக நம்ம எடுக்கும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றுறாங்க. அப்போ ஆவரேஜாக நமக்கு என்ன தெரியுதுன்னா கார்பன் எமிஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனால் நிறைய கம்பெனிஸ் இன்னும் இங்கே ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நேஷ்னல் ஆவரேஜ் கேட்டகரியில் எடுக்கும்போது we are not seeing the weak அப்படின்றது. கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் எக்ஸ்பேண்டிங், வெஹிக்கிள் எமிஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் ரிலை ஆன் ஃபாசில் ஃபியூயல் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸிங். இது வந்து தேர்ட் கேட்டகரியில். அப்புறம் இன்ஸ்டலேஷன் கேப். நான் உங்களுக்கு சொன்ன இன்ஸ்டலேஷன் வந்து 43% நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடு அல்லாத நான் ஃபாசில் ஃபியூயல் அல்லாத இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா 51% நம்ம இன்றைக்கி அச்சீவ் பண்ணியாச்சு இன்ஸ்டலேஷனில். ஆனால் நம்ம ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20% தான் ப்ரொடக்ஷன் பண்ணுது. சோலார் எனர்ஜி எக்ஸெட்ரா, ஹைட்ரோ எக்ஸெட்ரா. 70% நம்ம இந்தியாவோட பவர் பற்றாக்குறை எதன் மூலமாக சரி பண்ணுறோன்னா ஃபாசில் ஃபியூயல். ஸோ இன்ஸ்டலேஷனை வைக்கிறதுனால ஃபாசில் ஃபியூயல் யூஸ் வந்து கம்மியாகலை அப்படின்றது தான் இது எவிடன்ஸாக சொல்லுது. அப்புறம் ஸ்டோரேஜ் டெஃபிசிட். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பேட்ரி ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப லெஸ், 336 ஜிகாவாட்டுக்கு பெர் ஹவர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வேணும். அது 500 மெகாவாட் பெர் ஹவர் தான் நம்மகிட்ட இருக்குது. இப்போது 500 மெகாவாட் பெர் ஹவர். 336 ஜிகாவாட்டுக்கு வேணும் நமக்கு, ஆனால் 500 மெகாவாட்டுக்கு தான் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. அப்புறம் கிரிட் கனெக்டிவிட்டி இல்லை, நார்த்துக்கு சவுத்துக்கு ஈஸ்ட்டுக்கு வெஸ்ட்டுக்கு. அது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் இல்லை, லேண்ட் அக்விசிஷனில் ப்ராப்ளம் இருக்குது. தெர்மல் எனர்ஜி அதிகமாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதெல்லாமே ரீசன். கார்பன் டை ஆக்சைடு சீக்வஸ்ட்ரேஷனும் வந்து கொஸ்டின் மார்க்கில் தான் இருக்குது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம கார்பன் டை ஆக்சைடு சீக்வஸ்ட்ரேஷனில் ஃபாரஸ்ட் கவர் அப்படின்ற சொல்கிறதுல ரோட்டில் வளர்க்கக்கூடிய ட்ரீஸையும் நம்ம வந்து ஒரு மோர் தேன் 10% கேனோப்பி இருந்துச்சுன்னா அதையும் ஃபாரஸ்ட்டாக ட்ரீட் பண்ணுறோம். அப்போ அதன் மூலமாக இன்றைக்கி ஃபாரஸ்ட் கவர் அதிகமாகிருச்சுன்னு சொல்கிறோமே தவிர வி அச்சீவ்ட் 2.29 பில்லியன் அப்படின்னு நம்ம டேட்டா சொல்லுது. நம்மளோட டார்கெட் வந்து 2லேருந்து 3, 2.5லேருந்து 3. ஹியர் இட் இஸ். ஆனால் நம்ம 2.29 பில்லியன் டன்ஸுக்கு வந்து நம்ம கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சுன்னு சொல்கிறோம். அதுக்கான ரீசன் என்ன, நம்ம காடுகளை வகையாக இருக்கிறதில்ல. டீ பிளான்டேஷன் கிராப்ஸு, காஃபி பிளான்டேஷன்ஸ், அதை கூட நம்ம ட்ரீன்னு கன்சிடர் பண்ணி ஃபாரஸ்ட் கவராக மாற்றிருக்கோம். அதனால தான் அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளோட டேட்டா ராங் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். அது மாதிரி கேம்பா ஃபண்ட் யூட்டிலைஸ் பண்ணுறதுல ரொம்ப கம்மி, காம்பன்சேஷன் அண்ட் அஃபாரஸ்ட்ரேஷன் ஃபண்ட். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி AMR, antimicrobial resistance. ஸோ டிசம்பர் 2025 மேன் கி பாத் ப்ரோக்ராமில் பேசும்போது பிரைம் மினிஸ்டர் இதை காயின் பண்ணியிருந்தார். இந்த நெய்மை மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் அ த்ரெட். ஆன்டிமைக்ரோபியல்ஸ் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம பயன்படுத்துறது, ஆன்டிவைரல்ஸ், ஆன்டிஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம போடக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ். அது மாதிரி ஆன்டிபேரசிட்டிக் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம அது ப்ராப்பர் கன்சல்டேஷன் இல்லாமல், டாக்டர்ஸ் கன்சல்டேஷன் இல்லாமல் மெடிக்கல் ஷாப்பில் போய் நம்ம வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய நான் ப்ராப்பர் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிவைரல், ஆன்டிஃபங்கல் இந்த மெடிசின்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக நம்ம பயன்படுத்தலை அப்படின்னா இந்த பேத்தோஜன்ஸ், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பேத்தோஜன்ஸ் வில் கெட் மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். அது இந்த மெடிசனுக்கு ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணி இட் வில், அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும்போது நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நார்மலாக மெடிசின்ஸ் வந்து ஒத்துழைப்பு கொடுக்காது. அப்படின்னா அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து செயல்படாமல் போகும். இதன் மூலமாக அந்த பர்சன்ஸ் வந்து டெத் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. when the disease is very problematic. ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதனால தான் எப்போதும் ப்ரெஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து டாக்டர் ப்ரெஸ்கிரிப்ஷன் இஸ் மஸ்ட். AMR பொறுத்த வரைக்கும் 1.27 மில்லியன் பாப்புலேஷன் வந்து சிவியர் டைரக்டாக டெத் ஆகுறாங்களாம் இந்தியாவில். 4.95 மில்லியன் பாப்புலேஷன்ஸ் இன்டைரக்ட்லி காசிங் டெத். ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்னால பாதிக்கப்பட்டு இறந்து போகிறவங்க.
2050 8.25 மில்லியனாக மாறும் அப்படின்னு சொல்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐசிஎம்ஆர் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலி வந்து பேத்தஜன் தட் இஸ் பாக்டீரியல். ஸோ அது வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து அதிகப்படுத்தியிருக்கு. 14லேருந்து 36% நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரீசன்ஸ் நம்ம யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து இர்ரேஷனலாக பயன்படுத்துறது, அது மாதிரி கால்நடைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் மீட்டை வந்து வாங்கி சாப்பிட்றது, எக்கை வாங்கி சாப்பிட்றது, கால்நடைகளுக்கு க்ரோத்துக்காக க்ரோத் ஹார்மோன்ஸ் பயன்படுத்துகிற மூலம், அது மாதிரி கழிவுகள் இந்த கால்நடைகள்லேருந்து வரக்கூடிய, அது மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து வேஸ்ட் போடுறாங்க, அதெல்லாம் தண்ணியில் கண்டாமினேட் ஆகுது. அந்த தண்ணியை நம்ம வந்து இன்டைரக்டாக எடுத்தாலும் சரி டைரெக்டாக எடுத்தாலும் சரி இட் வில் காஸ் ஆன்டிபயோட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ். நம்ம உடம்புக்குள்ளேயும் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கும். அது மாதிரி இம்ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் நம்ம புவர் ஹைஜீன், நம்ம சரௌண்டிங்ஸ் வந்து ப்ராப்பர் ஹைஜீன் இல்லைன்னாலும் இந்த அஃபெக்ஷனுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் சென்சஸ். ஸோ இந்தியாவோட சென்சஸ் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து April 1 September 30 வரைக்கும் எடுக்க போகிறாங்க. செகண்ட் ஃபேஸ் வந்து 2027 ஃபெப்ல. அதுக்கு பிறகு தே வில் ரிலீஸ் தி டேட்டாஸ். பாப்புலேஷன் என்யூமரேஷன், ஹவுஸ் லிஸ்டிங் வந்து வீடு வீடாக போய் சர்வே எடுக்கிறது இந்த April 1 ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சென்சஸை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் ஃப்ரம் த பிரிட்டிஷ் பீரியட் 1882 ஆரம்பித்தாங்க. 81 ஃபஸ்ட்டு சிங்கர்னைஸ் 72 ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு சிங்கர்னைஸ் ஒருங்கிணைந்த இந்தியாவுக்கான சென்சஸ் வந்து 1881 ஆரம்பிக்கப்பட்டது, ஃபஸ்ட்டு சிங்கர்னைஸ் சென்சஸ். அதுக்கு பிறகு 15 வாட்டி கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு இன்றைக்கு வரைக்கும். இன்றைக்கி நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடியது 16வது சென்சஸ். 1951 தான் இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ். அதுக்கு பிறகு 8 சென்சஸ் வந்து நடத்தப்பட்டிருக்கு. 2021 நடத்த வேண்டியது நடத்தப்படலை. எவ்ரி 10 years there is an act, census act 1948 படி எவ்ரி 10 years we need to conduct census. ஆனால் 21 கண்டக்ட் பண்ணப்பல. அதுக்கான ரீசன் வந்து கோவிட். ஸோ இந்த டேட்டாஸ், எந்த டேட்டாஸ் எல்லாம் இதில் எடுப்பாங்க அப்படின்னா சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த பாப்புலேஷன், சோஷியோ எக்கனாமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், டெமோக்ராஃபிக் ஏரியா எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு ஏரியாவில் எவ்வளோ இருக்காங்க, இதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீலிமிட்டேஷன் பண்ண முடியும். ஸோ 2026 பொறுத்த வரைக்கும் நம்மளோட டீலிமிட்டேஷன் கமிஷன் இந்தியா ஃபுல்லாக பண்ணக்கூடிய டீலிமிட்டேஷன் 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சென்சஸ் ஆஃப்டர் 2026 பிறகு எடுக்கக்கூடிய சென்சஸ் அடிப்படையில் தான் அடுத்த டீலிமிட்டேஷன் பண்ணப்படணும். அதனால தான் இப்போ சென்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க 2026 பிறகு நடத்தக்கூடிய சென்சஸ். அப்போ இந்த சென்சஸ் வந்து 2027 தான் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதனால் இட் வில் பி கால்ட் அஸ் ஆஃப்டர் 2026 சென்சஸ். தென் இந்த சென்சஸை வச்சு டீலிமிட்டேஷன் பண்ணும்போது ரெப்ரசன்டேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து சிக்னிஃபிகன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உமன்ஸ் 33% ரிசர்வேஷன் இந்த பார்லமெண்ட் இது வந்து நடைமுறைப்படுத்த இருக்காங்க. ஸோ அதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். உமன்ஸோட பாப்புலேஷன், டோட்டல் பாப்புலேஷனை வச்சு நம்ம ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறது. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். தென் இஸ்ரோவோட லான்ச் ஆஃப் பிஎஸ் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸை பொறுத்த வரைக்கும் எர்த்தை வந்து கண்காணிக்கிறதுக்காக, ஸோ எர்த்தோட இமேஜ், கிளேஷியஸ் லெவல், வாட்டர் லெவல், ஃபாரஸ்ட் கேனோபி, பாப்புலேஷன் டென்சிட்டி, இதெல்லாம் எடுக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியதான் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ். நமக்கு வந்து மீடியம் எர்த் ஆர்பிட்டில், லோ எர்த் ஆர்பிட்டு 2000 கிலோமீட்டர் வரைக்கும், பூமியிலேருந்து 2000 கிலோமீட்டர் இட் வில் பி கால்ட் அஸ் லோ எர்த் ஆர்பிட். 2000லேருந்து 36,000 கிலோமீட்டர் இட் வில் பி கால்ட் அஸ் மீடியம் எர்த் ஆர்பிட். அதுக்கு மேலே ஹை எர்த் ஆர்பிட். ஸோ அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ் எப்போவுமே லோ எர்த் ஆர்பிட்டில் தான் நிப்பாட்டுவாங்க. இட் வில் பி அ சன் சிங்கர்னஸ் ஆர்பிட். சன் சிங்கர்னஸ் ஆர்பிட் அப்படின்னா எர்த்தோட ஒரே டைரக்ஷனில் சுற்றாது, இப்படி சுற்றும், இந்த ஆங்கிளில் சுற்றும். ஸோ இதில் 1, 2, 3, 4 சேட்டலைட்ஸ் இருக்கும். ஒரு பொசிஷனில் ஒரு வாட்டி வரும், ஒரு நாளைக்கு இல்லை 2 வாட்டி 3 வாட்டி வரும். இட் வில் ரொட்டேட், ரிவால்வ் ஆகிறது அக்கார்டிங் டு த சன்னை பார்த்து தான் ரொட்டேஷன் பண்ணும். தட்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் போலார் சிங்கர்னஸ் ஆர் சன் சிங்கர்னஸ் ஆர்பிட் அப்படின்னு பேர். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். அது இந்த மிஷன் இப்போ லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கு EOS N1ன்னு பேர், அபினிஷா அப்படின்னு கோட் நேம் வச்சுருக்காங்க. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிக்கிள். இது ஜெனரல் நியூஸ் தான். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. Question number 1, with reference to the biomaterials, consider the following statements. Statement number 1, all the biomaterials are naturally occurring substances.
Statement number 2, biomaterials are always biodegradable. Statement number 3, they are categorized as drop-in, drop-out and novel biomaterials. Which of the statements given above are not correct? So options are A, 1 and 2 only, B, 2 and 3 only, C, 1 and 3 only, D, all of the above. Question number 2, with reference to the Monroe Doctrine. So yesterday in this, okay, Monroe Doctrine, consider the following statements. Statement number 1, it was articulated by US President James Monroe in 1823. Statement number 2, it was authorized the United States to intervene military in Latin American countries from its inception. Statement number 3, it assured that the United States would not interfere in the internal affairs of European powers. Which of the statements given above are correct? Options are A, 1 and 2 only, B, 2 and 3 only, C, 1 and 3 only, D, all of the above. Question number 3, which of the following countries share a land border with Venezuela? Option countries are Brazil, Colombia, third one Guyana, fourth Suriname. So select the correct answer using the code given below. Options are A, 1, 2 and 3 only, B, 2, 3 and 4 only, C, 1 and 2 only, D, all of the above. Question number 4, with reference to the BIS, Bureau of Indian Standard, consider the following statements. Statement number 1, BIS functions under the Ministry of Commerce Affairs, Food and Public Distribution. Statement number 2, BIS was established under BIS Act 2016. Which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 5, with reference to the OPEC and OPEC Plus, consider the following statement. Statement number 1, OPEC was established in 1960 at the Baghdad Conference and is headquartered in Saudi Arabia. Statement number 2, OPEC Plus was formed in 2016 and has 22 member countries. How many of these statements given above are not correct? Options are, so this is not correct. Options are correct. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1 answer is D. Question number 2 answer is C. Question number 3 answer is D. Question number 4 answer is A. Question number 5 answer is A. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.